பகைங்கிற சுவரை அவன் எழுப்புகிறான். அந்த சுவர் எழும்பின மாத்திரத்திலே 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த பகைதான சுவர், இதை நான் தகர்த்து போடுகிறேன் என்று தகர்த்து போடுகிறான். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. எபேசியர் 2:14 பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பிரியமானவர்களே, பிரிவினைக்கு முதல் காரணமே பகைதான். இன்னைக்கு சாத்தான் இந்த விதையத்தான் விதைச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்குள்ள விதைச்சுக்கிட்டு இருக்கலாம். பகை உங்கள் மேல நிறைய பேருக்கு பகையை உண்டு பண்ண நினைக்கிறான். பகைங்கிற சுவரை அவன் எழுப்புகிறான். அந்த சுவர் எழும்பின மாத்திரத்திலே 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த பகைதான சுவர், இதை நான் தகர்த்து போடுகிறேன் என்று தகர்த்து போடுகிறான். பகை என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமையானால் இயேசுவின் நாமத்திலே அது இன்றைக்கு மாறுவதாக. உங்கள் மீது காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள் அந்த எண்ணத்தை அவருடைய இருதயத்திலிருந்து இயேசு இன்றைக்கு மாற்றுகிறார். நண்பு தேவனுடைய பிள்ளையே, பிரிவுகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஒற்றுமை உண்டு பண்ணுகிறார். பிரிவினையை உண்டு பண்ணுகிற சாத்தான் இயேசுவின் நாமத்தில் தோற்று போவானாக. இயேசு ஜெயம் எடுக்க போகிறார். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.